தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 107:32. ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. மக்களின் பேரவையில் அவரை புகழ்ந்தேத்துவார்களாக, பெரியோரின் மன்றத்தில் அவரை போற்றுவார்களாக என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கேட்பது என்னவென்றால், என் அன்பு மகனே மகளே, நான் உன் வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்து இம்மட்டும் உயர்த்தி உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்து கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து இம்மட்டும் உங்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதித்து உள்ளேனே. நீங்கள் எனக்கு சாட்சியாக எப்படி நான் செய்த அற்புதத்தை பிறருக்கு அறிவித்தீர்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவரது அதிசயங்களை நாம் சபையின் நடுவில் மூப்பர்களின் சங்கத்தின் நடுவில் எடுத்து கூற வேண்டுமாம். ஏன் அப்படி அவர் விரும்புகிறார் என்றால், இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கேட்ட மற்ற மக்களும் அவரை அதிகமாக தேடி கர்த்தருக்கு சாட்சியாக அவர்களும் எடுத்து கூறும்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், நாமும் இவர்களை போன்று அதிகமாக கர்த்தரை தேட வேண்டும் என்று அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும். பிரியமானவர்களை, இதைத்தான் கர்த்தர் என்று நம்மிடம் கேட்கின்றார். ஆனால் நாமோ அந்த அதிசயங்களை வெளியே கூறினோம் என்றால் அது நமக்கு வெட்கமாக இருக்கும். சபையின் நடுவில் எப்படி நாம் அவரை சாட்சி கூற முடியும் என்று நாம் அசிங்கமாக நினைத்து அதை வெட்கத்திற்குரிய காரியமாக நினைக்கின்றோம். அப்படியல்ல, அவர் நம்மை வெட்கத்திற்கு உட்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, மனிதர்களுடைய கையில் நம்மை அவர் விட்டுவிடவில்லை. இப்படி இருக்கும் பொழுது அவரை நாம் எப்படி புகழ வேண்டும்? ஜனங்களின் மத்தியில் அவருக்கு சாட்சியாக எடுத்து கூறி இன்னும் அநேக ஜனங்களை அவருடைய அண்டைக்கு அழைத்து வர வேண்டும் என்று இன்று அவர் நம்மிடம் கூறுகின்றார். ஆகவே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் இனிமேல் அவரை குறித்து பேச வெட்கப்படக்கூடாது. அதற்காக நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே தைரியமாக சபை நடுவில் அவரை நாம் உயர்த்துவோம், அவருக்கு சாட்சியாக வாழ்வோம், அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக் கூறுவோம். இன்னும் அநேக ஆயிரக்கணக்கான அதிசயங்களை கண்டு சாட்சியாக வாழ அவர் நம்மையும் நம் சந்ததிகளையும் உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் எங்களுக்கு செய்த அதிசயங்களை நாங்கள் வெட்கப்படாமல் சபையின் நடுவில் மூப்பர் சங்கத்தில் எடுத்துக் கூற வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைகள் நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொள்கிற நாங்கள் வெட்கப்பட்டு மனிதர்கள் தவறாக நினைத்து விடுவார்களோ என்று மனிதருக்கு நாங்கள் பயந்து அந்த சாட்சியை கூறாமல் அடக்கி வைத்த அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். இனிமேல் அப்படி அல்லாமல் தைரியமாக முது சாட்சியை எடுத்துக் கூறுவோம் என்று யார் யாரெல்லாம் இப்பொழுது உறுதி எடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தந்து அநேகருக்கு சாட்சியாக எங்கள் நிறுத்தப் போகிற கிருபைக்காக கோரி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.